ஹலோ வேஸ் அனைவரும் வணக்கம். 2026 குரு பயிற்சி பலன் கடகம். 2026 ஆண்டுக்கான குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி மே 26ஆம் தேதியும் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதியும் பயிற்சியாகிறது. கடகராசி அன்பர்களே, நீங்கள் பக்தி சிரத்தையுடன் வாழ்வீர்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தன்னை போல மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். பசி பொறுக்காதவர்கள், நல்ல உழைப்பும் பொருளாதார உயர்வும் உள்ளவர்கள், மற்றவர்களை புரிந்து நடப்பவர்கள், கடல் கடந்து சென்று வேலை செய்வார்கள், உயர்கல்வி கற்றவர்கள். 26/5/2026 அன்று குரு பகவான் அயனசன போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார். ராசிக்கு மாறும் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையில லாபஸ்தானம், தனது 7ஆம் பார்வையில ராசி, தனது 9ஆம் பார்வையில தைரிய வீரியஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். பலன்கள்: குருவின் இப்போதைய ராசிக்கு வரும் பயிற்சியால விடாமுயற்சியுடன் செயல்படுவதால் மட்டுமே வாழ்வில் வளர்ச்சியை தக்க வைக்க முடியும். வெளியூர் பயணத்தை பயனறிந்து மேற்கொள்வது அவசியம். வீடு வாங்க தடை, மனை வாங்க தடை, சுபகாரியம் செய்வதற்கு தடை, நற்செயல்கள் எது செய்வதற்கும் தடையாக கடந்த ஒரு வருட காலமாக இருந்து வந்தது. இனி அது மாறும். வீடு வாகனத்தில் பெறுகிற வசதி தொடர்ந்து கிடைக்கும். சிலர் கடன் பெற்று புதிய வீடு வாகனம் வாங்குவர். புத்திரர்களின் வளர்ச்சிக்கு தேவையானவற்றை செய்து மகிழ்வீர்கள். படிப்பு வேலைவாய்ப்பில் அவர்களின் செயல்பாடு சிறப்பாக அமையும். பூர்வ சொத்துல சுமாரான அளவில் வருமானம் உண்டு. உடல்நல திருப்திகரமாக இருக்கும். இதனால சிரமம் குறைந்து நடைமுறை வாழ்வில் புதிய நம்பிக்கை கொள்வீர்கள். வாழ்க்கை விவகாரங்களில் சமரச தீர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. கணவன் மனைவி தங்களுக்குள் கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபடுவார். தொழில் சார்ந்த வகையில் இலக்கை அடைய கூடுதல் முயற்சி தேவைப்படும். வருமானத்தை விட செலவு அதிகரிக்கும். மன அமைதியை பாதுகாக்க தியானம், தெய்வ வழிபாடு ஆகியவை உதவும். தாய்வழி உறவினர்களுடன் மனக்கசப்புகள், பிணக்குகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும். வேலைவாய்ப்பில் இருந்த சுணக்கம் மாறும். உங்களது வாக்குவன்மை கூடும். தைரியம் கூடும். படிப்பில் கவனம் தேவை. மிகவும் எச்சரிக்கையுடன் படித்தால் சாதனை புரிய வாய்ப்புண்டு. பிள்ளைகளின் வளர்ப்பில் கவனம் தேவை. உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாத்திரை செலவினங்கள் குறையும். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மறையும். கவனம் தேவை. வீண் வாக்குவாதம் வேண்டாம். நண்பர்கள் மூலம் அனுகூலம் தேவைப்படும். தேவையற்ற வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். தந்தையார் உடல்நில முன்னேற்றம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவை. வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பண விஷயங்களில் தேர்ந்தெடுத்து முதலீடு செய்யவும். தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு படுக்க செல்லவும். தேவையற்ற வீண் குழப்பங்கள், கற்பனைகள் வேண்டாம். தொழிலில் வளர்ச்சி பெற கடின உழைப்பு தேவைப்படும். மிதமான லாபம், சீரான வளர்ச்சி என்ற நிலை தொடரும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவு கிடைக்கும். நிர்வாக சீர்திருத்தமும் நடைமுறை செலவில் சிக்கனமும் லாபத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். புதிய முயற்சிகளை இப்போதைக்கு செய்யாமல் இருப்பது நல்லது. வாடிக்கையாளரின் விருப்பத்தை நிறைவேற்றும் நோக்கத்தில் செயல்பட்டால் லாபத்தை தக்க வைக்க இயலும். வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணம் அதிகரிக்கும். அரசு, தனியார் துறையில் பணி செய்பவர்கள் நிர்வாகத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதில் தாமதத்தை சந்திப்பர். சிலர் பணியிட மாற்றம், ஒழுங்கு நடவடிக்கைக்கு ஆளாக நேரிடும். அதிகாரிகளின் குறிப்பறிந்து செயல்படுவதால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். சக பணியாளர்களால் பணி சுமை ஏற்படும். இருந்தாலும் அதற்கேற்ப வருமானம் கூடும். சக பணியாளர்களிடம் தேவையற்ற விவாதத்தில் ஈடுபடுவது கூடாது. சலுகை பற்றிய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்லது. வெளிவட்டார பழக்கத்தை குறைப்பது நல்லது. ஆரம்ப மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் ஆசிரியர் பெற்றோரின் வழிகாட்டுதலை பின்பற்றுவது அவசியம். சக மாணவர்களின் உதவியால் படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். அரசியல்வாதிகள் பொது விவகாரங்களில் நேர்மை குணத்துடன் செயல்படுவதால் மட்டுமே அவப்பெயர் வராமல் தடுக்க முடியும். கலைத்துறையினருக்கு மிகுந்த சந்தோஷங்கள் வந்து சேரும். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏழ்மையா, எப்பொழுதும் கடன் பிரச்சனை உள்ளதா, இந்த உப்பு பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு மாதம் முடிவதற்குள்ள இந்த பலன் கிடைக்கும். இந்த சிறிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நீங்க பல மடங்கு அதிகமான பலன்களை பெறுவீங்க. உப்பு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. சுக்கிரன் கிரகம் ஒருவருக்கு நல்லதாக இருந்தா உலகில் எந்த சக்தியாலும் அவர் கோடீஸ்வரர் அவதை தடுக்க முடியாது. சுக்கிரன் ஒருவரை உருவாக்க முடியும். மேலும் சந்திர கிரகணம் ஒருவரின் நிதி நிலையை மேம்படுத்த முடியும். எனவே இந்த மாதத்தில் குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் சிறிதளவு உப்பை வைத்திருங்கள். குடும்பத்தலைவர் அதை 7 முறை ஒரு காயத்தில் போடுங்க. ஒரு காயத்தில் சுற்றி ஓரமாக வைக்கவும். இப்போது 2.5 கிலோகிராம் எண்ணெய், அரிசி, 100 கிராம் உளுந்து, 50 கிராம் உலர்ந்த சிவப்பு மிளகாய். இப்பொழுது இந்த பொருட்கள் அனைத்தையும் சேகரித்த பிறகு ஒரு ஏழை முதியவருக்கு குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று தானம் செய்யுங்க. இந்த பரிகாரத்தை மாதத்தின் முதல் பகுதியிலே செய்துவிட்டு அமைதியாக உங்கள் வீட்டிற்கு திரும்ப வேண்டும். பிறகு உங்கள் நிதி நிலைமை படிப்படியாக மேம்படுவதை நீங்கள் கவனிப்பீங்க. மகிழ்ச்சியும் செழிப்பும் உங்கள் வீட்டிற்கு வர தொடங்கும். லட்சுமி தேவி உங்களை விரைவிலேயே செல்வந்தராக்குவார். இந்த பரிகாரத்தை அமைதியாக செய்யுங்க. வெளியில் உள்ள எவருக்கும் இதை பற்றி தெரியப்படுத்தாதீங்க. இல்லையெனில் உங்களுக்கு பலன் கிடைக்காது. இந்த பரிகாரம் வீணாகிவிடும். காளித்தாய் சனியுடன் தொடர்புடையது. சிவப்பு மிளகாய் ஒரு நபரின் ஜாதகத்துடன் ஆழமான தொடர்பை கொண்டுள்ளது. மற்றும் உப்பு சுக்கிரன் மற்றும் சந்திரனுடன் தொடர்புடையது. இதேபோல அரிசி மகாலட்சுமியுடன் தொடர்புடையது. அரிசி தானம் செய்வது லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது. உளுந்து தானம் செய்வது சனி பகவானை சாந்தப்படுத்துகிறது. மேலும் சிவப்பு மிளகாய் தானம் செய்வது ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள குறைகளை நீக்குகிறது. உப்பு தானம் செய்வது சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய இரண்டையும் பலப்படுத்துகிறது. இந்த பரிகாரத்தை நீங்கள் ஏதாவது ஒரு மாதத்தில் செய்தால் நிச்சயமாக நீங்கள் செல்வந்தராவதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் அந்தஸ்தும் செல்வமும் விரைவில் பெரும் உயரத்தை எட்டும்.
ஆனால் நினைவில் கொள்ளுங்க, இந்த பரிகாரத்தை முழு மனதுடன் செய்ய வேண்டும். முக்கியமாக உங்கள் வீட்டில் அருகில் மற்றவர் வாங்கவில்லை என்றால் ஏதாவது ஒரு கோயிலின் பக்கத்தில் நின்று இதனை செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே நேரத்தில் குறிப்பாக இந்த நாளில் தலை குளிக்காதீங்க. திருமணமான பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளில் தலைமுடியை கட்டுவது குடும்பத்திற்கு சிக்கலை கொண்டு வரும். உங்கள் குழந்தைகளுக்கு எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இந்து சாஸ்திரங்களில் பல பாரம்பரியங்களுக்கு இன்றும் சிறப்பு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. திருமணம் மற்றும் இறுதி சடங்குகளை தவிர இது போன்ற பல பாரம்பரியங்கள் இன்றும் உள்ளது. வாரத்தில் சில குறிப்பிட்ட நாட்களில் திருமணமான பெண்கள் தங்கள் தலைமுடியை தலை குளிக்க வேண்டாம். அவருடைய கணவர் சிரமங்களை சந்திக்க நேரலாம். குழந்தைகளும் குடும்பமும் கூட சிறிது பாதிக்கப்படலாம். திருமணமான பெண்கள் எந்த நாளில் தங்கள் தலைமுடியை மழிக்கக்கூடாது? புதன்கிழமையிலிருந்து தொடங்கும். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் புதன்கிழமை அன்று தங்கள் தலைமுடியை மழிக்கக்கூடாது. ஒரு திருமணமாகாத பெண் புதன்கிழமை அன்று தன் தலைமுடியை கழுவினா, அதாவது தலை குளிச்சா, அவளுடைய சகோதரன் உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க நேரலாம். திருமணமாகாத பெண்கள் புதன்கிழமை அன்று தங்கள் தலைமுடியை கழுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். ஒரு திருமணமான பெண் வியாழக்கிழமை அன்று தன் தலைமுடியை கழுவினா, தலை குளிச்சா, அவருடைய கணவனின் ஆயுள் காலம் குறைகிறதாம். திருமணமான பெண்கள் வியாழக்கிழமைகளில் தவறுதலாக கூட தங்கள் தலைமுடியை கழுவவோ அல்லது நகங்களை வெட்டவோ கூடாது. வியாழக்கிழமைகளில் நீங்கள் வீட்டை துடைக்கவோ துணிகளை துவைக்கவோ கூடாது. நீங்கள் இதை செஞ்சா உங்க குடும்பம் ஒரு பெரிய பேரழிவை சந்திக்க நேரலாம். திங்கட்கிழமை ஒரு துன்ப நாள். ஒரு திருமணமான பெண் திங்கட்கிழமை தன் தலைமுடியை கழுவினா அவளுடைய மகள் அல்லது மகன்கள் ஒரு பெரிய சிக்கலை சந்திக்க நேரலாம். குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியை சந்திக்கலாம். இத்தகைய சூழ்நிலையில திருமணமான பெண்கள் திங்கட்கிழமைகளில் தங்கள் தலைமுடியை கழுவவே கூடாது. குடும்பத்தை சிக்கலிலிருந்து பாதுகாக்க நீங்கள் இந்த விதியை பின்பற்ற வேண்டும். ஓகே, இந்த வீடியோ எப்படி செய்கிறேன்? மீண்டும் இடத்துல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.